ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. சொரக்காயை வச்சு ஒரு கிரேவி சூப்பராக இருக்கும். சாதம், சப்பாத்தி, பூரி மூணுக்குமே ரொம்ப பக்காவான காம்பினேஷனுங்க இது. இதோட வேர்க்கடலையும் மிக்ஸ் பண்ணி செய்யறதுனால இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பொழுதும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இது போல் நிறைய வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ஆர்வமாக சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் இது போல் நிறைய ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்து இதை கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க. அதோட 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் மாதிரி வரணுன்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனையெல்லாம் போகணும், அதுக்காக தான். இப்போ நல்லா கலந்தாச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி பழம் 3 தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட 400 கிராம் அளவுள்ள சொரக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு அந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. சொரக்காய் நல்லா சுருண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சொரக்காய் வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சொரக்காய் வதக்கும் போதும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. மசாலா சொரக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. மசாலா சொரக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இது கூட 200 300 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சொரக்காயெல்லாம் வெந்து வந்திருக்குங்க. பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிருக்கு. நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை வச்சதும் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த டைமில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லை போதும்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுறலாம். வேர்க்கடலை போட்டதுக்கப்புறம் குக் ஆகக்கூடாதுங்க. மிக்ஸ் பண்ணி மல்லித்தலை தூவி உடனே இறக்கிடணும், குக் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுரக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ மல்லித்தலை மட்டும் சேர்த்து இறக்கிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் இதுக்கு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மசாலாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கசூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். ஆனால் நான் சேர்க்கல, ஏன்னா இந்த டேஸ்ட்டு வேர்க்கடலையோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை அப்படியே வாயில் 1 2 கடிப்படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நிச்சயமாக கொடுங்க, ரொம்ப சத்தானதும் கூட. குழந்தைங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.